வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது கரெக்டாக வரல, ஃபோட்டோ வந்து நல்லா வரல அப்படின்னு கவலைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க முருகன் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்ம வெறும் 50 ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த முருகன் எடிட்டிங்கை நீங்கள் வெறும் 2 நிமிஷத்தில் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் எப்படி பண்ணுறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டா சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், அதனால் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க முருகன் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டு, பிஎன்ஜி, டெக்ஸ்ட் எஃபெக்ட், அப்ளிகேஷன் எல்லாம் தேவைப்படும். இது எல்லாத்தோட லிங்க்குமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருந்து இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சாட் தான். உங்கள் ஐஃபோன்லையும் ஆண்ட்ராய்ட்லையும் இந்த ஆப் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோனில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நேராக ஆப் ஸ்டோரில் போயிட்டு பிக்சாட்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதிலே நான் சொல்ல போகிற மெத்தடை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பேக்ரவுண்டு தேவை. நிறைய பேர் பேக்ரவுண்டு கேட்டாங்க. ஸோ உங்களுக்காக வேற லெவலான 10 முருகன் பேக்ரவுண்டு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சாட் ஆப் ஓப்பன் பண்ணா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற இந்த ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கு பாருங்க, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதில் வந்து எடிட் எ ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டோட சைஸு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கான கரெக்ட் சைஸில் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. நான் கொடுத்துருக்கிற பேக்ரவுண்டை நீங்கள் இந்த மாதிரி கலராகவும் ஆட் பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஆட் பண்ணலாம். ஸோ கலராக வந்து நார்மலாக கிளிக் பண்ணாலே உங்களால் ஆட் பண்ணிட முடியும். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கும். அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கம்மி பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். முருகன் ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட்டோ, ஒரு மின்னல் எஃபெக்ட்டு, இல்லைனா ஒரு லைட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஒரு ஃபோட்டோலையும் ஒரு விதமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இந்த மின்னலோட பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஆட் கொடுத்துட்டு இதை கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பிளெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த பிளெண்டை கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு அதில் வந்து ஸ்க்ரீன் அப்படிங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மின்னல் எஃபெக்ட் வரும். ஸோ இதை வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மின்னல் எஃபெக்ட் மட்டும் பத்தாது, ஒரு பேக்ரவுண்டில் ஒரு க்ளோ எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இந்த கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுங்க. இதில் வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு லைட் பிஎன்ஜி நான் கொடுத்துருக்குறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கிளிக் பண்ணி நம்மளோட ஃபோட்டோவை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலாக பிக்சாட்டில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்ன வெப்சைட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பேக்ரவுண்டை பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபோட்டோ ரூம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்ட் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. ஸ்டார்ட் ஃபோட்டோன்னு கொடுத்தோன்னா நம்ம கேலரியிலுக்கு ஃபோட்டோலாம் காட்டும். இதில் வந்து நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆன உடனேயே பர்ஃபெக்டாக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிரும். இங்கே பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆனோன்னா இதில் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணணும். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டம் அப்படிங்க செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்டென்சிட்டி எவ்வளோ வேணும் அதெல்லாம் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இதில் வந்து மூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மூவ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் கை வச்சு இப்படி தள்ளணும் அப்படின்னா ஷேடோ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து அந்த ஒரு பிளாக் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்துட்டு ஷேர் கொடுத்துட்டு ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. பிக்சாட்டில் நம்ம இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இதை வந்து கட் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ கட் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக கட் அவுட் ஆகாது. ஸோ அதனால் அதை கேன்சல் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிடுது. ஸோ அதை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கும் ஆட் ஃபோட்டோ, அதில் வந்து இந்த பிளாக் கலர் ஷேடோ அதுவும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி லைட்டாக பிளாக் ஷேடோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்ன வெப்சைட்டு, எப்படி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்க முருகன் ஃபோட்டோவை நீங்களும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழில் தான் டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு தமிழ் டெக்ஸ்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும், ஃபாண்ட் மீம் அப்படின்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கொடுக்கலாம். கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். என்ன டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும், என்ன ஸ்டைல் ஆட் பண்ணணும், சைஸ் எவ்வளோ, கலர் எவ்வளோ அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஒரு நார்மலான ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து முருகன் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஃபாண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த செலக்ட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழில் இருக்கிற நிறையா டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து செலக்ட் பண்ணுறேன் நார்மலாக. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைஸ் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த நோன் அப்படின்னு இருக்குல்ல, செலக்ட் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிசைனை கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோடிங் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து செலக்ட் கலர் அப்படின்னு இருக்குது. மேலே செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எஃபெக்ட்டு, கீழே செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கலரு. ஸோ இதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லோவும் ரெட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிரும். இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு சேவ் ஆகிரும். சப்போஸ் உங்களுக்கு எந்த டிசைனும் வேணால் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஷேடோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டு இந்த செலக்ட் கலர் இருக்குல்ல, அதில் ஒரு கலர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் டெக்ஸ்ட் வந்து நார்மலாக சேவ் ஆகிரும். இங்கிலீஷில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நேராக பிக்சார்ட்டில் வந்துட்டு அதிலே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் இருக்கும், கலர்லாம் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை விட அது கொஞ்சம் பெட்ரு. ஸோ நான் வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல இந்த டெக்ஸ்ட்டு, இதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்காக 3 எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓம் முருகா வெற்றிவேல் அப்படின்ற 3 டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓம் முருகா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டு, வெற்றிவேல் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டு, முருகன் துணை அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரோப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரோப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஃபோட்டோவில் இது வந்து ஆட் ஆகிரும். அவ்வளோதான், ஃபோட்டோ முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோ வந்து ஹெச்டியாக சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ட்ராவ் ஆப்ஷன் இருக்கும். ட்ராவ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ஹெச்டியாக வந்து சேவ் ஆகிரும். இவ்வளவும் பண்ணிட்டா நம்ம ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிரும்னு நினைக்கிறீங்க? கிடையாது. ஃபோட்டோக்கு வந்து ஃபைனல் கலர் கிரேடிங் ஒன்று பண்ணணும். ஃபைனல் கலர் கிரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து லைட் ரூம் அப்ளிகேஷன் தேவை. லைட் ரூமில் நம்ம ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட் கிளிக் பண்ணுறீங்க. எடிட்டில் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்டர் அப்புறம் வந்து கிளாரிட்டி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறீங்க. இன்க்ரீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா விக்னிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை வந்து கம்மி பண்ணுறோம் இந்த மாதிரி. அப்போ எட்ஜில் இந்த மாதிரி ஒரு டார்க் எஃபெக்ட் இருக்கும், அப்போ நம்ம வந்து நல்லா தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ப்பனிங் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. மாஸ்கிங் வந்து லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கலர் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து டெம்பரேச்சர் அப்படின்றது ரைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலரில் இருக்கனால நம்ம ஃபோட்டோவும் எல்லா கலரில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். ஸோ லைட் அப்படின்னு கிளிக் பண்ணி எப்போவும் வந்து இந்த பிளாக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போயே உங்களுக்கு கலர் ஓகே ஆகிருச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் உங்களுக்கு கலர் பத்தலை அப்படின்னா கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்க கிரேடிங் அதை செலக்ட் பண்ணுறீங்க. கிரேடிங்கை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த 3ஆவதாக இருக்குல்ல அந்த டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த ஏரோவை செலக்ட் பண்ணுறீங்க. ஹைலைட்ஸ் ஏரோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மஞ்சள் கலரில் வச்சுட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் ஒரு மாதிரி மிங்கிள் ஆகிரும். அப்படியும் கலர் பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற டாட்டை கிளிக் பண்ணுறீங்க. ஹியூ அதை வந்து மஞ்சள் கலரில் வைக்கிறீங்க. சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 ஃபோட்டோ உங்களுக்கு சூப்பராக மெர்ஜ் ஆகிரும். கலர் கிரேடிங் வேறு லெவலில் இருக்கும். டன் கொடுத்துட்டு ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி ஹெச்டியாக சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் முருகன் பிடிக்கும் அப்படின்னா, இந்த எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இங்கே கமெண்ட்டில் வந்து ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ரெண்டு முடியறதுக்குள்ளே உடனே எடிட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும்.